My V3H மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள் காய்ஸ். இல்லைன்னா ப்ளே பண்ணி வச்சுட்டாச்சும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டாச்சும் விட்டுருங்க. என்ன சொல்கிறன்றதை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. My V3H உறவுகள் எல்லாருமே வந்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க. வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். My V3H உறவுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு குட் ஈவினிங் காய்ஸ். எல்லாருமே வந்துட்டு My V3Hல அப்டேட் வரணும்னு அவ்வளோ காத்துட்ருப்பீங்க. அடுத்தடுத்து இயரிங் டேட் தான் தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ My V3Hல எம்டி சார் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து காய்ஸ், My V3Hல பணத்தை இழந்துட்டு ரொம்பவுமே டிப்ரெஷனாக இருக்குது. ஒரு மாதிரி அடி மேலே அடி விழுது காய்ஸ் லைஃப்பில். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மன உளைச்சல், பணம் வந்து போயிடுச்சுன்னு ஒரு மன உளைச்சல், ஃபேமிலி மெம்பர்ஸால் பல்வேறு மன உளைச்சல், வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியல காய்ஸ். உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி நிம்மதி இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள். என்ன உனக்கு அப்படி நிம்மதி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு சில கேரக்டர்லாம் இருப்பாங்க. ரொம்ப நெருங்கிய கேரக்டராக கூட இருக்கலாம் நம்மளோட லைஃபுக்கு. அவங்க வந்துட்டு கூடயே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு சில முக்கியமான பர்சன்ஸும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸும் கூட இருக்கிறது நம்ம 24 ஹவர்ஸும் கூட இருக்கிறது நம்ம. ஆனால் நம்மளுக்கு எந்த விதமான பணிவிடையும் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு தேவையான விஷயத்த தரமாட்டாங்க. தூரத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணுவாங்க. பணிவிடை வந்துட்டு நல்லா வசமாக பண்ண தெரியும். இப்படி தான் கைஸ் பல்வேறு விஷயங்கள் போயிட்டுருக்கு. நான் மறைமுகமாக சொல்கிறேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கைஸ் நான் சொல்கிறது. ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு க்ளோஸான ஒருத்தருடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம். அது மாதிரி சொல்கிறேன். என்னால் டீட்டெயில்ஸாக சொல்ல முடியாது. உங்களுக்குமே வந்து எப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் வந்து ரொம்ப நெருக்கமான உறவுன்னு நினச்சிருப்பீங்க. திடீர்னு வந்து அவங்க துரோகம் பண்ணுவாங்க. துரோகம்னா கத்தி எடுத்து வயிற்றுல குத்துற துரோகம் இல்லை. கத்தி எடுத்து குத்துறா மட்டும் தான் துரோகம்னு கிடையாது. கூடயே இருப்பீங்க, ஃபேமிலின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களுக்கு ஒரு விஷயம்னா உடனே பண்ணுவாங்க, நமக்குன்னு பண்ண மாட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறது. அந்தமாரி உங்களுக்கு நடந்திருக்கா என்னன்றதை சொல்லுங்கள். அடி மேலே அடி விழுந்த மாதிரி மன உளைச்சல் மேலே மன உளைச்சலாக எனக்கு ஆகி, எனக்கு வந்து ரொம்ப அடிக்கடி தலைவலிக்குது. ஒரு மாதிரி மைக்ரைன் வேறு இருக்குது கைஸ். ஒன் சைடு மைக்ரைன் இருக்குது. ரொம்ப வந்து பெயினுக்கு ஆளாகிட்டுருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு லைஃப்பை எப்படி வாழ்கிறீங்கன்ற சொல்லுங்கள். என் நிலமை கவலைக்கிடமாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்னஸே இல்லை கைஸ். குழந்தை வேறு கத்துறான். ஒரு ஃபுல்ஃபில்னஸே இல்லை கைஸ். எப்படின்னா எனக்கு யாருக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாலுமே ஹாப்பியாகவே இல்லை. ஸோ அதனால தான் நான் யூடியூப்பில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு ஆறுதல் சொல்வீங்கன்ற நம்பிக்கையில். கைஸ் என்னென்னா, நான் வந்து நினைக்கிறேன் எல்லாத்தையுமே க்ளோஸாக தான் நினைக்கிறேன். நம்மளோட ஃபேமிலி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு க்ளோஸாக தான் நினைப்பேன். ஆனால் நமக்கு அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க. அடி மேலே அடி செருப்படி தான் விழும். அது மாதிரி நீங்களும் நினச்சி அடிபட்டிருக்கீங்களான்றதை ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணம் நிறையா வச்சுருந்தா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பணம் இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை. எக்ஸாம்பிளுக்கு My V3ல பணம் கிடைக்கும்னு போட்டு தான் அதில் ஒரு அடி, அதில் ஒரு மாபெரும் அடி. பணமே கிடச்சி நமக்கு கிடைக்கல, மன உளைச்சல் தான் கிடச்சிச்சு. ரியல் லைஃப்லேயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நகையை பேங்க்கில் வச்சுருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அதை மீட்க முடியாமல் அடி மேலே அடி. ஸோ இப்படி தான் கைஸ் தொடர்ந்து அடி மேலே அடி. நம்மளுக்கு லைஃபே வந்துட்டு ரொம்பவுமே மோசமாக போயிட்டுருக்கு கைஸ். எனக்கு எப்படின்னா, நான் ரொம்ப வந்து கிரிமினல் தனமாக யோசிப்பேன். அப்படிலாம் கிடையாது. எப்படின்னா, ஒருத்தர் பிடிக்கலைன்னா கோவத்தில் திட்டுவேன், பிடிப்பேன். ஆனால் வந்துட்டு அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, அழிஞ்சு போயிடணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி வாயை திறந்துலாம் சொல்ல மாட்டாங்க, நீ நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போயிடணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ்லேயே வந்து அவங்க என்ன நம்மளுக்கு உணர்த்துறாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, நாசமாக போகணுன்னு நினைக்கிறாங்களான்றதை அவங்க ஆக்ஷன்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அப்படிலாம் நமக்கு தெரிஞ்ச பிறகு தான் அவங்கள பார்த்தா வயிறுலேருந்து தலை வரைக்கும் எரிய ஆரம்பிச்சிருது கப்ப கப்பன்னு. விஷயத்தெல்லாம் நான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்கிற மாதிரி நீங்களும் பல்வேறு உறவு முறைகள் மூலமா ஸ்ட்ரெஸ் அனுபவிப்பீங்க. அண்ணாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம். யாரெல்லாம் உங்களை இரிட்டேட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு எப்பயுமே கத்தி கத்தி இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்காதீங்க. கத்துறது வந்து முழுக்க வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் தான் வந்து எப்படின்னா, ஓ இவ கத்திட்டு அமைதியாயிருவா, என்ன போய் இவளால் பண்ண முடியுன்ற ஒரு எகத்தாளத்தன்மையை ஏற்படுத்துது. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு மௌனமாக இருங்க. நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு கண்டுக்காமல் விடுங்களேன். அப்போ உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு நிம்மதி.
அது நிம்மதிக்கு வேறு ஈடே கட்ட முடியாது. இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா, எவன் என்ன சொன்னால் என்ன, நான் என்னமோ பண்ணுறேன், நான் என் லைஃப்பை வாழ்கிறேன், நான் சத்தா நீ என்ன கவலையாக பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிம்மதியாக ஹாப்பியாக இருங்க. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ். அப்படி தான் கைஸ் வந்துட்டு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. எனக்கு லைஃப்பில் என்ன புரிஞ்சிச்சுன்னா, யாரையும் வந்து ரொம்ப நெருக்கமான உறவுன்ற மாதிரி நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டே யாருக்கிட்டேயும் வந்து நம்ம ஓப்பனப்பாக பேசவும் கூடாது. நம்மளோட மைண்ட் தாட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம மைண்ட் தாட்டெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கடைசியாக நம்மளே பதம் பார்த்து விட்றாங்க. ஓ இவ இப்படி தான் வந்து எப்படின்னா இந்த ரேஞ்சு கத்துவா, இதுக்கு மேலே அமைதி ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை இரிட்டேட் மாரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஜாஸ்தி யார்கிட்டையும் அனாவசியமாக வச்சுக்கக்கூடாது. நம்ம ஓவராக நம்மக்கிட்ட ஃப்ரீடம் கொடுக்க ஓவராக பேச ஆரம்பிப்பாங்க. யாருக்கிட்டையும் பர்சனல் ஷேர் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவு உண்மையாக இருப்பாங்கன்னா மட்டும்தான் பர்சனலை ஷேர் பண்ணிக்கணுமே தவிர வேறு எந்த விதமான பர்சனலையும் ஷேரே பண்ணிக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நம்மள பார்த்தா புரியாத புதிர் மாதிரி இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். ஓ பளிச்சுன்னு ஓ இப்படி தான் இவன் இப்படி தான் அப்படின்னு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சா வச்சுக்கோங்களேன், நம்மளை மிளகா அரைச்சிட்டு போயிடுறாங்க மண்டையில். ஒரு புரியாத புதிர் மாதிரி தான் கைஸ் நம்ம வாழ்ந்தாகணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் போல். உண்மையாக நேர்மை கருமை அப்படின்னு இருந்தால் நம்ம நாசமாக போகிறது தான் மிச்சம். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஃபேக்காக இருக்க ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னா இப்போல்லாம் வந்து உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி மறுத்து போய் முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்காக இருங்க. பிடிக்காதவங்க கூட வேறு வழி இல்லாமல் சிரிங்க. அப்போதைக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட அவங்க எப்படி உங்ககிட்ட பொய்யா நடிக்கிறாங்களோ அப்படியே நடிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. தெரிஞ்சும் கேட்காதீங்க, நீ ஏன் என்கிட்ட பொய் சொன்னேன்னு கேட்காதீங்க. அவங்க உணரவும் மாட்டாங்க. உணரக்கூடிய அளவில் அவங்க நல்லவங்களும் கிடையாது. சரிங்களா? மன உளைச்சலான காலெல்லாம் போய் இதுக்கு மேலே எவனுக்கும் மன உளைச்சல் ஆகவே கூடாதுன்ற காலம் வந்துருச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் யார் என்ன இரிட்டேட் பண்ணாலும் அதை வந்து தாங்கக்கூடிய சக்தியை வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம கேட்கணும். ஸோ அதுதான் கைஸ் என்னோடய ஆசை. கைஸ் நேற்று வந்து கனகம்பட்டி சித்தர் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. கைஸ் எனக்கு கூட தெரியும் கனகம்பட்டி சித்தர் வந்து கோயில் இருக்காங்க, அதனோட பழனியில். அங்கே வந்துட்டு அந்த சித்தர்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்குமா. பார்க்கலாம் கைஸ். ஒரு நாளைக்கு வந்துட்டு நாமளும் அந்த கோயிலுக்கு போய் அங்கே மனசார வேண்டி பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை வேண்டி பார்ப்போம், நடக்குதான்னு பார்ப்போம். யாரும் இதை நினச்சோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்க கற்றுக்குறேன். கைஸ் என் மனசில் இருந்த பாரத்தெல்லாம் ஒன்று நானும் கொட்டிட்டேன். நினைக்காதீங்க என்னடா எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே பேசுகிறா அப்படின்னு. கைஸ் மனசு அவ்வளோ கல் மனசு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ப்ளீஸ் நீங்களுமே வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கிட்டையும் ஓப்பனப்பாக ஒன்றே பேசாதீங்க. பர்சனலான தாட்ஸை ஷேர் பண்ணிக்காதீங்க. க்ளோஸ் ரிலேஷன்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைத்தன்மையாக இருக்கக்கூடிய உறவுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களோட நல்லதுக்காகவும் உங்களோட ஹாப்பினஸ்க்காகவும் தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இருங்க.